ஹாய்! இன்னைக்கு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம், சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு ஆட் பண்ணி வணங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது வணங்கட்டும். இந்த பக்கம் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்ச முந்திரியும் கசகசாவையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பட்டை, கிராம்பு 2, சோம்பு இதெல்லாமே போட்டு நல்லா அந்த தேங்காயோடு அரைச்சி ஒரு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி சால்னா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குக்கர் விசில் விட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சால்னா ரெடி. செஞ்சு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.